தக்காளி தொக்கு செஞ்சு அதுல பெரட்டின சாதத்துல ஒரு வறுத்த முட்டையை வச்சு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதே ஒரு அலாதி தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது வாரத்துல ஒரு முறையாவது அம்மா தக்காளி சாதம் கொடுத்துருவாங்க. ஆனா 2 முட்டை வைப்பாங்க. ஸோ லஞ்ச் டைம்ல டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணதும் எல்லாரும் இந்த மாதிரி கை நீட்டுவோம். எல்லாரும் அவங்கவுங்க மூடியில அவங்கவுங்க கொண்டு வந்த சாதத்தை வச்சு ஷேர் பண்ணிப்போம். ஸோ இதை செய்யறதுக்கு சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க. அடுத்து தூளா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப இதுல 2 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜார்ல அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளியில பச்சை வாசனை இருக்கும். பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இல்ல சாம்பார் தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம எண்ணெயிலே தான் வதக்கி எடுப்பேன். தண்ணி சேர்க்காம நான் பண்றதுனால 1 மாசம் ஆனாலும் எனக்கு கெட்டு போகாது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமா மட்டும் சேர்த்துக்கணும். சோ இப்ப தொக்கு நான் அதிகமா செஞ்சதுனால ஒரு பவுல்ல எடுத்து நாளைக்கு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சுக்கிட்டேன். சோ மீதி இருக்கிற தொக்குல